என் தங்கப்பிள்ளையே, பௌர்ணமியினுடைய விடியலில் உன்னுடைய இல்லத்திற்குள் நான் நுழைந்ததுமே ஒரு முனங்கல் சத்தம் எனக்கு கேட்கின்றது. நிச்சயமாக இந்த முனங்கல் சத்தம் எங்கிருந்து வருகிறது, இது எதனால் உனக்கு கேட்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்காக கிடைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த வராகி உன் வீட்டிற்குள் வந்ததுமே ஒரு விஷயத்தை உணர்கிறாள் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் நேரம், உன்னை தொடரும் இந்த காலம் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ சரியாக புரிந்து கொண்டிருக்கும் இது போன்ற நேரங்களில் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால், நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் சரியானதை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் போல உன்னை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் என்றுதான் நானும் உன் வீட்டிற்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றேன். நான் உனக்காக வருகின்ற இந்த காலம் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களிலும் பல மாற்றங்களும் பல மாறுதல்களும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் கேட்கும் இந்த முனங்கல் சத்தம் நிச்சயமாக இந்த தாயின் செவிகளில் விழுந்திருக்கிறது என்றால் இதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றே இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நாளிலும் நான் உன்னை தேடி வந்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் நான் உன்னை புதிதாகத்தான் தேடி வருகிறேன். மீண்டும் மீண்டும் உன்னை நான் புதிதாகத்தான் உன் வாழ்க்கையில் வந்து நுழைகிறேன். ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்களை சரியாக கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. அதுபோல இன்று நான் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்து விடலாம். சில சமயங்களில் சில பிரச்சனைகளானது நம்மை சுற்றி சில மனிதர்களினுடைய பொறாமை எண்ணங்களால் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி இருக்கும் சில மனிதர்களினுடைய தேவையற்ற சிந்தனைகளினால் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்க முடியாதபடிக்கு நம்மை அதிகமாக சில விஷயங்கள் காயப்படுத்தி விடுகிறது. என்ன நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடர்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமைப்படுத்தி விட்டாலே போதும். எது நமக்கு நல்லது, எது நமக்கு கெட்டது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் யாருடைய தேவை நமக்கு இருக்கிறது, யாருடைய நட்பு உண்மையானது, யாருடைய புரிதல் அகலமானது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கெடுதல் செய்ய நினைப்பவர்களை உடன் வைத்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் நியாயமாகாது. கெடுதல் செய்கின்றவர்களை நம்மோடு நாம் தொடர்ந்து கொண்டிருப்பது எந்த வகையிலும் உண்மையாகாது. உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளை விலக்கி உன்னை தேடி வரும் நன்மைகளை உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதை நான் உனக்கு சொல்ல வருகின்ற நேரங்களில் ஏதாவது ஒரு தடங்கல்கள் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஏதாவது ஒரு சோதனைகள் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கும். அவை எல்லாவற்றையும் தாண்டி நிலைத்து நிற்பதற்கு பெயர்தானே வாழ்க்கை. இவை எல்லாவற்றையும் கடந்து
நீ வாழ்ந்து காட்டுவதுதானே வாழ்க்கை. அப்படியானால் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட்டேனானால் என் பிள்ளை, அதிலிருந்து நிச்சயமாக தன்னை காத்து கொள்வாய். அதிலிருந்து நிச்சயமாக தனக்கான விஷயங்களை நீ சரியாக பெற்று கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நான் சொல்வது போல இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை நீ கண்டுகொள். அம்மாவை உதாசீனம் செய்து பிறகு உன்னை தேடி வரும் நன்மைகளை நீ விட்டு விடாதே. வாழும் காலம் எப்பொழுதும் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து இனிமேலும் நீ கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பழகு. உனக்கு நடக்கும் உண்மையான விஷயங்களை நீ என்னவென்று யோசிக்க பழகு. நான் சொல்வது உண்மைதானா என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள பழகு. உன் வீட்டில் இப்படி ஒரு சத்தம் கேட்கிறதா? அப்படியானால் இந்த சத்தத்தை நாம் எப்படி நிறுத்த வேண்டும், இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக யோசிக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை தொடரும். இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு சரியாக சொல்லி கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். சரியாக உன்னை முழுமைப்படுத்துவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காது. நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வை உனக்கு சொல்லிய தாயே, உன் வீட்டில் ஒரு சத்தம் கேட்கிறது, அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் என்று நான் சொல்கிறேன் என்றால் இதில் ஆழமான கருத்து மறைந்து கிடப்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். ஆழமான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ புரிந்து உணர்ந்து மனநிறைவோடு நீ வாழ்ந்து விட்டாலே அது போதும். எந்த நம்பிக்கையையும் என் பிள்ளை நீ கைவிடாதே. எந்த ஒரு சூழ்நிலையையும் விட்டு விடாமல் நீ சரியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சந்தோஷமாக உணர்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பவர்களை நாம் எப்பொழுதும் நம் வசமாக்க முயற்சி செய்யும் இந்த நேரம் உனக்கு நடப்பதில் என்றும் என்றென்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கிருக்கும் காலங்களில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றுவதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது. எந்த காலத்திலும் நாம் விருப்பப்படுகின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி பதறியதே கிடையாது என் பிள்ளை. ஏனென்றால் வாழ்க்கையோடு ஒத்துப்போக என் குழந்தை பழகிவிட்டாய். இந்த வாழ்க்கையை என்னவென்று யோசிக்க நீ பழகிவிட்டாய். உடனிருக்கும் காலங்களில் நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள பழகிவிட்டாய். அப்படி இருந்தும் உன்னை தேடி சில விஷயங்கள், உன்னை தேடி சில சோதனைகள் வருகிறது என்றால் இதற்கெல்லாமும் என் குழந்தை இனிமேலும் பதறுவதாக இல்லை. எதையுமே எதிர்கொள்ளும் துணிச்சலோடு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ கற்றுக்கொண்டாய் அல்லவா? அப்படியானால் நான் சொல்வதை நீ புரிந்து கொள்வாய். உன் வீட்டில் கேட்கும் இந்த சத்தம் நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக புரிய வைத்துவிடும். இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டால் இவர்களை நீ விரட்ட மாட்டாய். இவர்களை தேடி நீ செல்லத் தொடங்கி விடுவாய். இவர்கள் முணங்குவதை உன்னை காண வேண்டும் என்பதற்காகத்தானே. இவர்கள் முணங்களுக்கான அர்த்தமே உன்னிடத்தில் பேச வேண்டும் என்பதுதானே. அப்படி என்னதான் பேச வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்களின் உணர்வுகள் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே நாம் மாற்றிவிட வேண்டிய அவசியம், எதையுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம்
என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் என்று நீ எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய தேவைகளோடு பின்னி பிணைத்து கொண்ட. நமக்கு கிடைப்பதை எல்லாமும் நமக்கான அதிர்ஷ்டமாக புரிந்து கொள்ள என் பிள்ளை பழகி கொண்டாய். அப்படி இருக்கும் பொழுது நடப்பதை என்றும் நீ நல்லபடியாக உணர்ந்துவிட பழகிய பிறகு இனி எதற்குமே நாம் வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை அல்லவா? எதற்குமே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இனிமேல் நடப்பதை நல்லதாக மாற்றிவிடவும் நடக்கும் விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளவும் என் பிள்ளை தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே இனி சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக இனி வரும் நாட்களில் தெரிந்து புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே நாம் தேவையில்லாமல் எண்ணி இனிமேலும் கலங்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையையும் தேவையில்லாமல் யோசித்து நீ வருந்தக்கூடாது. பௌர்ணமி விடியல் உன் மனதிற்குள் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியல். பௌர்ணமியினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விடியல். பௌர்ணமியினுடைய விடியல் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்கக்கூடிய விடியல் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் என் பிள்ளைக்கான தேவைகளை சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான புரிதலை இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி வாழ்க்கை என்னவென்பதனை நிச்சயமாக இவை எல்லாமும் உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டால், நான் வருவதை நீ புரிந்து கொண்டால், இனி நடப்பது என்றுமே உனக்கு நன் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதனையும் மறக்காது. உன் வீட்டிற்குள் நான் வந்ததும் கேட்ட முனங்கல் சத்தம் உன் குலதெய்வத்தின் முனங்கல் சத்தம். உன் குலதெய்வம் உன் வீட்டில் நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய துடித்து கொண்டு நிற்கிறது. அவர்கள் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் உனக்கே என்று மாற்றிவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை மாற்றுவதும் உனக்கு என்ன தேவை என்று யோசிப்பதுமாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இவர்கள் உன் வீட்டில் நின்று முணங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் இவர்களை பற்றி யோசிக்கிறோம். நாம் நம் பிள்ளைக்காக ஓடோடி வருகிறோம். ஆனால் நம் பிள்ளையில் நம்மை பார்க்காமலேயே இருக்கிறது. நம் பிள்ளை மட்டும் எதற்கு நம்மை காண வராமல் இருக்கிறது என்று சொல்லித்தான் உன் குலதெய்வம் செல்லமாக உன் மீது கோபம் கொண்டு முனங்கல் கொண்டு நிற்கிறது. உன் குலதெய்வம் உன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. சமீபத்தில் தானே அம்மா நான் பல இன்னல்களுக்கு மத்தியில் அவர்களை காணச் சென்றேன் என்று நீ சொல்லலாம். உண்மைதான், இல்லை என்று அவர்கள் மறுக்கவில்லை. உன்னை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அப்படியானால் அவர்களின் ஆசையை நிராகரிப்பது முறையாகுமா? அவர்களின் ஆசையை நிச்சயமாக நீ இல்லை என்றும் மறுக்க முடியாது. உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார். உன் குலதெய்வத்தினுடைய பங்கு உன் வாழ்க்கையில் எங்கோ இருக்கிறது. உன் குலதெய்வம் எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு வகையில் உன்னோடு துணை இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் இது போன்ற காலங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும்
நீ நிச்சயமாக உன்னை என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். அப்படியானால் இன்று உன்னை தேடி வரும் உன் குலதெய்வம் இந்த பௌர்ணமியில் நீ தன்னை காண வராவிட்டாலும் பரவாயில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன் இல்லத்திற்குள் வந்தமர்ந்து விட்டார்கள். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உன் இல்லத்திலேயே தங்கி இருக்க அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அப்படி இவர்கள் உனக்காக வந்திருக்கின்ற இந்த நேரம், இனி எதையுமே என் குழந்தை நிச்சயமாக நீ விட்டுவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நிச்சயமாக நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்காக தெய்வம் எதையும் செய்ய முடிவெடுத்திருக்கும் இந்த நேரம், நீ எக்காரணத்தை கொண்டும் எதையுமே கைவிட்டு விடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எதையுமே என் பிள்ளை தொலைத்து விடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டியும் நல்ல விருப்பங்களை வேண்டியும் உனக்கு நான் கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி எல்லாமும் அதிசயங்களாகவே நடக்கட்டும். எல்லா விஷயங்களும் உனக்கான தேவைகளாகவே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாறட்டும். உன் விருப்பம் போல அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எதற்குமே என் பிள்ளை நீ பதறாமல் உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை சரியாக நீ செய்து கொண்டே இரு. உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இனி வேறு எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? வேறு எதை பற்றியுமே நீ யோசித்து நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கில்லை அல்லவா? உண்மைகளோடு நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்குரிய தேவைகளோடு தான் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். நடப்பதை உணர்ந்து தெரிவதை புரிந்து எப்பொழுதும் சந்தோஷமாக நீ இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய புன்னகைதான் உன் குலதெய்வத்தை அங்கு தங்கி இருக்கச் செய்யும். உன் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சிதான் உன்னை குலதெய்வத்தினுடைய அருளை பெறச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் தெய்வத்தை நோக்கியதாக இருந்து விட்டது என்றால் உன்னுடைய இறை நம்பிக்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய இறை நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனதாக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நல்லதை நடக்கும்படி நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக முன்னிறுத்து. முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. உனக்கானவை எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ கட்டாயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வரக்கூடிய நாட்களில் என் பிள்ளைக்கான மாற்றத்தை காண வேண்டும், இந்த பௌர்ணமியில் என் பிள்ளைக்கு நல்ல ஆசிகளை வழங்க வேண்டும் என்று உன் குலதெய்வம் நின்று கொண்டிருக்கின்ற இடம் எங்கு தெரியுமா? உனங்கள் சத்தம் கேட்கிறது, ஆனால் எங்கிருந்து கேட்கிறது என்று உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? உன் வீட்டு நிலைவாசலில் உன் குலதெய்வம் வந்து நிற்கிறது. உன் வீட்டு நிலைவாசலுக்கு இன்று நீ தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் மனம் குளிர்ந்து விடுவார்கள். நம் பிள்ளை நம்மை பற்றி நினைத்து விட்டது என்று சொல்லி நிச்சயமாக அவர்கள் மனம் குளிர்ந்து விடுவார்கள். உனக்கான ஆசிகளையும் நிச்சயமாக அவர்கள் வழங்கி விடுவார்கள் என்பதனை நீ மறக்காதே. நல்லதே நடக்க எந்நாளும் உன் வாழ்க்கை உனக்கு துணை இருக்க, எல்லாவற்றிலும் உன் வெற்றி உன்னை தேடி வருவதை நீ உணர்ந்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உத்திரவாதப்படுத்தி கொடுக்கும் விடியல் என்பதனையும் நீ மறந்து விடாது. நல்லதே நடக்க இந்த தாயின் அன்பு உன்னை தொடரட்டும். உன் குலதெய்வத்தின் அருளையும்
நீ பெற்றுக்கொள்ள நிச்சயமாக எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.